ஹாய் காய்ஸ், டுடே பேபிஸ்க்காக வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட பேபி வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ரெஃபர் பண்ண ரெசிபி தாங்க இது. ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, 2ஆக கட் பண்ணி ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் சீவிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால பேபிஸோட ஓவரால் இம்யூன் சிஸ்டமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் சொன்னாங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும். நான் பார்த்திங்கன்னா 1/2 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரெஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, அயன், மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் இருக்குங்க. ஸோ ஈஸியாக பேபிஸ்க்கு வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம பேபிஸ்க்கு எடுத்து கொடுத்துக்கலாம். வார்மாக சர்வ் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டெவலப்மெண்ட் பார்த்தேன், நீங்களும் ட்ரை பண்ணி